3 ஆண்டு காலமாகத்தான் நான் உங்களை வந்து சேர்ந்திருக்கிறேன். ஜஸ்ட் 3 இயர்ஸ். இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸா தான் வந்து சேர்ந்திருக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் சொல்லவா, அந்த 3 ஆண்டுகளில் உங்களை வந்து சேர்வதற்கு அதற்கு முன்னால் 27 ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன். 27 ஆண்டுகள் உழைக்காமல் இந்த 3 ஆண்டுகளில் நான் உங்களை வந்து சேரவே இல்லை. என் உழைப்பு மிகப்பெரியது. அப்ப அந்த பொண்ணு நிறுத்தி சொன்னா ஒரு வார்த்தை, அப்போ 20 வயசுல, இன்னிலிருந்து போங்க ஒரு 27-30 வயசு வருஷத்துக்கு பின்னால போங்க, இத்தனை பேருக்கு அறிவுரை சொல்றீங்கல்ல, உலகமெல்லாம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்றீங்கல்ல, நீங்க குழந்தையா இருக்கும் பொழுது, நீங்க 17-18 வயசுல இருக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற இந்த பர்வீன் சுல்தானா அந்த இளமையான பர்வீன் சுல்தானாவுக்கு என்ன அறிவுரை தருவார்? I was just stunned, astonished. என்ன சொல்ல போறேனா, என்ன பெரிய கேள்வி இது. நான் கடந்து வந்து விட்டேன் அந்த பர்வீன் சுல்தானாவை. அது ஒரு 17 வயது பிள்ளையாக அவள் இருக்கிறாள், 16 வயது குழந்தையாக, 15 வயது குழந்தையாக அவள் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறாள். நான் அவளிடத்தில் திரும்பி போகிறேன். அவளுக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். நான் இறைவனுக்கு சாட்சியா இந்த வார்த்தையை சொல்றேன். அந்த 15 அந்த 16 வயது பர்வீன் சுல்தானாவிடம் போய் நான் நிற்கிறேன். அவளுக்கு அறிவுரை சொல்வதற்கு என்னிடத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கிறேன். சொல்லட்டுமா ஒரு விஷயம்? நான் என்ன சொன்னேன்னு அவகிட்ட என்ன சொன்னேன்னா, தேங்க்யூ சொன்னேன். ஏன் தேங்க்யூ சொன்னேன் தெரியுமா? இந்த 50 வயதில் நான் இந்த உலகத்தில் இங்கே உங்கள் முன்னால் நிற்பதற்கு அவள்தான் காரணமாக இருந்திருக்கிறாள். அவள் எப்படி வாழ்ந்தாளோ, அவள் எந்தெந்த விஷயங்களுக்கு நோ சொன்னாளோ, எந்தெந்த விஷயங்களை அவள் ஏற்றுக்கொண்டாளோ, எந்தெந்த விபத்துகளை அவள் சகித்தாளோ, எங்கெல்லாம் அவள் வெட்டப்பட்டாளோ அங்கெல்லாம் அவள் உயிர்த்து எழுந்தாளோ, அப்படி அவள் செய்த காரணத்தினால்தான் நான் இங்கே நிற்கிறேன் என்பதற்காக அந்த குழந்தையிடம் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன் குழந்தைகள், இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் இதோ இந்த வயதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்களா, அறிவுரை சொல்ல விரும்புகிறீர்களா? எதை சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த வயதில் சில விஷயங்களுக்கு நோ சொல்லுங்கள், இந்த வயதில் சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லுங்கள்.